கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்கு எங்களுக்கு ஞானம் கொடுத்து கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இதயத்தை ஒருமுகப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கால வேளையில கூடி வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட நாம தியானத்துக்கென்று ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்வது என்னன்னா, திருத்துவம். நாம் ஆராதிக்கிற கடவுள் கர்த்தர் திருத்துவம், அதாவது மூவொரு கடவுள் என்று சொல்லி நம்ம ஆராதிக்கிறோம். ஏன் அதை குறிப்பா சொல்றேன்னு சொன்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் ஒன்லி ஜீசஸ், அதாவது கடவுள் என்பது ஒரே ஒருத்தர் ஜீசஸ் தான், இயேசு தான் அப்படின்னு ஒரு குரூப் ஆராதிக்கிறாங்க பல இடங்களில. இன்னொருத்தர் யெகோவா மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஆராதிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. பெந்தகோஸ்த சபை என்றும் பல புரட்சிகரமான சபை என்றும் பல சூழலில தொடங்கி இருக்கிறது, தொழுது கொள்ளுகிறது தான் உண்மையான திருத்துவம், மூவொரு கடவுள் அப்படின்னு சொல்றது. இந்த மூவொரு கடவுள் எப்படி செயல்படுகிறார் என்பது நமக்கு நிறைய திருச்சபைகளில நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த குரூப்ல கூட யாராவது சொல்லியிருக்கலாம். அதை நான் சற்று உங்களுக்கு சொல்லுவதற்கு முன் வருகிறேன். குறிப்பாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்றது தான் மூவொரு கடவுள். பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்த ஆவி யாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். இதற்கு நேர் எதிர்மறையா உலகம், அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத உலகம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, சிவன், பிரம்மா, விஷ்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சிவன் யாரு, பிரம்மா யாரு, விஷ்ணு யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இவங்க யாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா, அதே உலக மக்கள் சொல்லக்கூடியது நமக்கு நல்லா தெரியும். அந்த கிறிஸ்துவல, இந்த இந்துக்கள்ல வாழ்ந்து கிறிஸ்துவலா ஏத்துக்கிட்ட பிறகு அங்க இருக்கிற புராண கதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியும். நான் அது கொஞ்சம் படிச்சு கூட இருக்கிறாங்க. ஆதி காலத்துல அந்த பகவத்கீதையை படிச்சிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எனக்கு. சிவன், சக்தி, குமரன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த சிவன் யாரு, சக்தி யாரு, குமரன் யாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு கேள்வி வரும். மூன்றையும் ஒன்றா சேர்த்து அவங்க சொல்லுவது என்னன்னா, ஹரிஹர சுதன் அப்படின்னு சொல்லலாம். ஹரிஹர சுதன் அப்படின்னு இப்படி பல்வேறு வகையில கடவுளை வணங்கக்கூடிய அந்த உலக மக்கள் உண்டு. ஆனா நாம கிறிஸ்தவர்களும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்னு இதெல்லாம் யோசிக்கும் போது, இந்துக்கள் வணங்குறது தானே நம்மளும் வணங்குறோம், நம்ம வணங்குறது தானே அவங்களும் வணங்குறோம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்துடும். அது அறவே தவறு. அவங்க வணங்குறது போல நம்ம வணங்குறது கிடையாது. அதுக்கு ஒரு நாள் சமயம் வாய்க்குமானால் உங்களுக்கு அதனுடைய டீப்பான காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இது இந்த விதமா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் என்னன்னா, ஆதியாகமம் புஸ்தகத்துல 18வது அதிகாரத்துல 1 ஏறக்குறைய 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் ஒரு சம்பாஷணையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 1 வசனம் வரைக்கும் வாசித்துட்டு வந்தோம்னா அங்க தெளிவா சில காரியங்களை சொல்லும்போது, 2வது வசனத்துல சொல்லுது, ஆபிரகாம் ஒரு கூடாரம் போட்டு வனாந்தரத்துல குடியிருக்கும் பொழுது 3 புருஷர்கள் வராங்க. அந்த 3 புருஷர்கள் சொல்லும் போது சொல்றாரு, 2வது வசனம், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 18:2, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்கள வணங்கி, வெகு தூரத்துல இருந்து வரீங்க, என்னுடைய வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவருக்கு அழைக்கும் பொழுது அவங்க வரல, நாங்க இங்கே இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில அவங்க உட்காடுறாங்க. கால் கழுவி கொள்ள, கை கொள்ள அவங்களுக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாரு. கழுவி கொடுத்து, நான் கொடுக்கிற உணவு நீங்க சாப்பிட்டு ஆகணும்னு சொல்லி அவர் வருந்தி கேட்கிறாரு. சரின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு
மாட்டு மந்தையில போய் ஒரு இளங்கன்றை அடித்து அதை வேலைக்காரங்கிட்ட கொடுத்து சமைக்க சொல்லிட்டு மாவு எடுத்து 3 படி மாவு எடுத்து பிசைந்து அப்பன் சுடுன்னு சொல்லி தன்னுடைய மனைவியாக சாராளுக்கு சொல்லி இதெல்லாம் ஒழுங்கு பண்ணி கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அப்ப 8வது வசனத்துல சொல்லும் போது அவர்கள் புசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிக்கணும், நான் சொல்லிட்டு வர்ற வசனத்தை மட்டும். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் என்று சொன்னா அந்த 3 புருஷர்கள். அப்போ அங்க சரியா சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்துல அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்போ சம்பாஷணை நடக்குது. இந்த 3 புருஷர்களும் ஆபிரகாமை பார்த்து உங்க மனைவி எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது கூடாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சம்பாஷணை நடக்குது. 10வது வசனத்துல வரும்போது ஒரு குறிப்பு கவனிங்க. 10வது வசனம், அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவனுக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுப்பட்டிருந்தாள். அங்க சொல்ல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு உற்பவ காலகட்டத்தில் அப்படின்ற வார்த்தையை அந்த எழுதப்பட்டிருக்கிறது. இருக்கிறது 3 பேர் வந்திருக்கிறாங்க. இங்க ஆபிரகாம் ஒருத்தர் தனியா நிக்கிறாரு. இந்த 3 பேரும் பேசுகிற பொழுது ஆபிரகாம் கிட்ட என்ன வேதத்துல குறிப்பிடப்படுதுன்னா அவர் என்று அவர்கள் என்றுதான் சொல்லணும். 9வது வசனம் வரைக்கும் அவர்கள் 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 தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா 10வது வசனம் வரும்போது அவர் என்று சொல்லாது. அந்த 3ஐயும் ஒன்றாய் சேர்த்து அங்க சொல்லப்படுகிற வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். 13வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாரால் நகைத்து நான் கேள்வியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர், அங்க கர்த்தர் என்பது யாரு, எப்போ வந்துட்டாங்க, எப்படி வந்தாங்க? 3 புருஷர்கள் வந்தாங்கன்னு தான் ஆரம்பிக்கிறாங்க இந்த அதிகாரத்தை. அப்படியே அது அவர் என்று சொல்லப்படுகிற ஒருமையில சொல்லப்படுகிற வார்த்தையா வருகிறது. அடுத்தது கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மூவரும் ஒன்றாய் இணைத்து சொல்லக்கூடிய வார்த்தை. 15வது வசனத்தை பார்க்கும்போது சாரால் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தால் அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தாய் என்றார். இந்த 3 பேரும் சேர்ந்து சொல்லும் பொழுது அவங்க தான் சொல்லணும், அவர்கள் தான் சொல்லணும். சொன்னார்கள், பேசினார்கள், அவர்கள் அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்தணும். ஏன்னா பன்மையில 3ஆ இருக்காங்க. ஆனா அங்க ஒருமையில வருகிறது. அவர் சொன்னார், கேட்டார், அப்போ நீ நகைத்தாய் என்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அங்கேயே ஒரு மாற்றம். அந்த ஒருமை வரும்போது அவர்கள் ஒன்றாய் செயல்படுகிற அந்த வாக்கியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. 16வது வசனத்துல வாசிக்கும் பொழுது பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். மறுபடியும் 3ஆக பிரிக்கப்படுகிறது பாருங்க, அவர்கள். அப்போ அடுத்தது நீங்க அந்த வார்த்தையிலேயே 16வது வசனத்திலே சரியா சொல்லும் பொழுது சோதோமை விட்டு போனார்கள், ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழி விட்டு அனுப்பினான். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை விட்டு போனார்கள். அப்போ புருஷர் என்று அங்க ஆரம்பிக்கும் போது புருஷர்கள், 3 புருஷர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இங்க புருஷர் என்று சொல்லப்படுகிறது. அதே அந்த வார்த்தை 21ல பார்க்கும்பொழுது நான் இறங்கி போய் அப்படின்றார். தன் ஒருமையில தான் சொல்லப்படுது. நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன். அப்போ இந்த ஒருமையில சொல்லப்படுகிறது. மறுபடியும் 22வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். அப்போ நீங்க மாறி மாறி வருகிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அதனாலதான் இவ்வளவு வசனத்தை வாசிக்கிறேன். அப்ப இந்த வார்த்தை ஒரு 3 புருஷர்களாக வந்தவர் அந்த ஆபிரகாம் கூட பேசும்போது 3 பேர் அந்த பலரா பேசுகிற வார்த்தை பன்மையிலையும் வருகிறது, ஒருமையில பேசக்கூடிய ஒருவராகவும் அங்கே பேசப்படுகிறத நம்ம அறிய முடிகிறது. அப்போ இவர்கள் மூவரும் ஒன்றாய் ஒரே வார்த்தையை ஒரே விதமாக செயல்படுகிறதை இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். இதை இன்னும் அழகா விளக்கமா சொல்லணும்னா நேரம் போதாது. நான் அடுத்த வசனத்துக்கு போறேன். ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லும் போது நாம் இறங்கி போய் அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். நாம், அப்ப கடவுள் கர்த்தர் சொன்னார் நான் இறங்கி போய் அப்படின்னு தான் சொல்லணும். கர்த்தர் சொல்லும் பொழுது நான் இறங்கி போய் அப்படின்னு தான் ஒருமையில தான் சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு, நாம் இறங்கி போய். அப்ப அந்த
பாபேல் கோபுரத்தை கட்டி அந்த மக்கள் எல்லாம் அந்த நோவாவுக்கு பிறகு ஒரு சந்ததி உருவாகும் பொழுது அந்த பாபேல் கோபுரத்தை கட்டி அவங்க ஒரே பாஷையாக மக்கள் திரளாக கூடி அங்க பேசுகிற பொழுது நாம் இறங்கி போய் தான் சொல்லணும். நாம் இறங்கி போயின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நாம் என்று சொன்னால் அது ஒருவர் கிடையாது, அங்க மூவர் ஒன்றாய் இருக்கிறத நம்ம அதன் மூலமா அறிந்து கொள்ளுகிறோம். அப்போ உலகம் உண்டாவதற்கு ஆரம்பித்ததிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கடவுள் ஒருவர் அல்ல, அவர் மூவொரு கடவுள், மூவராய் இருக்கிறாரு அப்படின்றது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 6:8 நமக்கு எல்லாருக்கும் அடிக்கடி வாசித்திருக்கோம். யாரை நான் அனுப்புவேன், நான் அனுப்புவேன். அப்ப யாரை நான் அனுப்புவேன்னு சொன்னா யார் சொல்றாங்க இத? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், இவங்க மூன்றும் ஒன்றாய் இணைந்து அவர் சொல்லும்போது நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். அப்ப அங்க ஒருமையும் பன்மையும் சேர்ந்து வருகிற அந்த காரியத்தை, அப்போ மூன்று பேரும் ஒன்றாக செயல்படுகிறாங்க. பூமியை உண்டாக்கும் பொழுது கூட நான் இருக்கிறேன் என்று யோவான்ல சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பூமியையும் வானத்தையும் பூமியை உண்டாக்கும் பொழுது பிதாவோடு கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் எங்க இருந்தார், என்ன இதுல இருந்தாருன்னா வார்த்தை என்றதுல இருந்தார். அதுதான் யோவான் 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். வார்த்தையாக இருந்தார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிட்டே வரோம். அப்ப அது ஒரு ஆண்டவரோடு கூட இயேசு கிறிஸ்து இருந்தார், குமாரனாக இருந்தார் என்று அதுல வாசிக்கிறோம். யோவான் 14:11 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், நம்பிக்கை கொள்ள சொல்றார் மக்களை. வாசிக்கிற உங்களையும் என்னையும் சொல்றார், நம்புங்க, நாம் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறத நீங்க நம்பணும். 16வது வசனத்துல சொல்லும் போது யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் உங்களுக்கு தந்தருள்வார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வேறொரு தேற்றவாளன் யாரு? பரிசுத்த ஆவியாகிய தேவன், அவரை நான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் நம்ம வாசித்துக்கிட்டே வரும்போது பல காரியங்களை நமக்கு சொல்லுது. அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா கொடுத்தா யோவான் 16வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிக்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவுபட அங்க சொல்லுகிற காரியம் என்ன பாருங்க, நல்லா கவனிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் பத்தி. அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுகிறார். என்னுடைய சொல்லும் போது யார் சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சத்திய ஆவியாகிய பரிசுத்தவான் என்று சொல்லும் பரிசுத்த ஆவி, என்னுடையது என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு. 3வது பிதாவினுடைய யாவையும் என்னுடையவர்கள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். அந்த 3 பேரும் அங்க ஒன்றாக இருக்கிறதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால அவர் பேசுகிற பொழுது விளக்கி சொல்றாரு. சத்தியாவியாகி வருவார், என்னுடையதிலிருந்து எடுத்து பேசுவார், பிதாவினுடைய யாவையும் எங்களோடு கூட இருக்கிறது என்பதை அங்க 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறதை அவர் அங்க விளக்கம் கொடுக்கிறார். இவ்விதமாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் செயல்படுவதை வேதம் நமக்கு விளக்கமாக சொல்லுகிறது. உலக மனுஷர் சொல்லுவது போல நாம் ஒருவரும் குருட்டாட்டமாக திருத்துவத்தை நம்பாமல் தெளிந்த புத்தியோடு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கணும். ஏதோ எல்லாரும் சொல்றாங்க 3 பேர் ஒன்றா தான் இருக்கிறாங்க அப்படின்னு, அதை நான் நம்புறேன், அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம விளங்கி கொண்டு அதை விசுவாசிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விளக்கம் இல்லாம, விளக்கம் தெரியாம அதை நம்ம நம்பக்கூடாது. இப்ப பாருங்க, உலகத்துக்கு என்ன சொல்றாங்க, அரிகர சுதன் அப்படின்னு சொல்லுவது மனிதனாக வந்த கடவுளின் மகன் என்று பொருள். ஐயப்பன் ஒளியானவர் அல்லது ஜோதிமயமானவர் அப்படின்னா ஐயப்பனை சொல்லுவாங்க. இவரு யார்? இவர்தான் மகன் சொல்றாங்க. அரி என்பது சிவன் பிதா சொல்றாங்க. கரன் சொல்லும் பொழுது விஷ்ணு தூய ஆவின்றாங்க. சுதன் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து. இப்ப அந்த மூவரும் எப்படி இதெல்லாம் நம்ம பிரிக்கிறோமோ அதே போல அவங்களும் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ரெண்டும் ஒரே இது இல்லை என்பதற்கு ஒரு ஆதாரம் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த மூவரு கடவுளாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி எப்படி நாம ஆராதிக்கிறோமோ அதே போல உலகமும் அந்த மூவரு கடவுள் என்ற பெயர்ல அந்த விஷ்ணு, அந்த பிரம்மா,
இப்படின்ற 3 பிரிவுகளாக அவங்க பிரிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்கல், காத்தல், அழித்தல். இந்த 3 பேருக்கும் 3 வேலை கொடுப்பாங்க. சிவனுக்கு வந்து ஆக்கல், பிரம்மா வந்து காத்தல், விஷ்ணு வந்து அழித்தல். இந்த 3 பேருக்கும் 3 வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப தனித்தனித்துவத்தை அங்க அவங்க நம்புறாங்க. அந்த அழிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வரல. கடவுள் நம்மளெல்லாம் உண்டாக்குனது அழிக்கிறதுக்காக அல்ல. மனிதன் பாவம் செய்து அழிந்து போனான். நோவா காலத்துல அழிந்தது கூட அவங்க பாவம் செஞ்சதுனாலதான் அழிந்தாங்களே தவிர கடவுள் அழிக்கணும்னு அவங்கள கொண்டு வரல. அது நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா. காத்தல் என்றது அவங்கள வாழ வைக்கிறது, அதுக்கு ஒரு தனி கடவுள் கிடையாது. அது மாதிரி ஆக்கல், உற்பத்தி பண்றதுக்கு ஒரு கடவுள். எல்லாமே 3ம் ஒருவராக தான் செயல்பட்டு இந்த காரியத்தை செஞ்சாங்க. ஆனா உலக மக்கள் அந்த விதமா அவங்கள பிரிச்சுக்கிட்டாங்க. இது என்ன நடந்ததுன்னு சொன்னா, இந்த சைவம் வைணவம் என்கிறதான இந்த சிவன் பிரம்மா விஷ்ணு என்ற கடவுளை தொழுது கொள்ளுவதற்கு எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா, கிபி 5ஆம் நூற்றாண்டுல தான் ஆரம்பித்தாங்க அவங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு காரணமே இதுதான். கிபி கிறிஸ்து பிறந்ததற்கு பின் 5வது நூற்றாண்டுல தான் 500ல தான் அவங்க இதை ஆரம்பிச்சதே. இந்த சிவன் பிரம்மா விஷ்ணு இவங்கெல்லாம் கடவுள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து தோன்றினது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றி உலகத்தை உண்டாக்கி நடந்து கொண்டு வருகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி 4000 ஆண்டு போயிடுச்சு. நீங்க சுருக்கமா சொல்லணும்னா, இவர் ஆதியாகமம் புஸ்தகத்துல சொன்னது போல அந்த தொடர்ந்து நீங்க நோவா காலம் வரைக்கும், அதாவது ஆதாம் முதல் நோவா வரைக்கும் 2000 ஆண்டு, நோவாவிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000 ஆண்டு, இயேசு கிறிஸ்து வந்து இன்றைக்கு வரைக்கும் 2023 ஆண்டு. அப்படி பார்க்கும்போது 6023 25 ஆண்டுகள் முடிந்து போயிட்டுது. ஆனா இந்த உலகம் ஆராதிக்கிற கடவுள்கள் பிரம்மா விஷ்ணுன்னா சொன்னனே, அவங்க எல்லாம் எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவங்க ஆரம்பிக்கிறதே. எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மூவர் கடவுளா இருக்கிறது தாங்களும் வழிபட்டு வருகின்றால் நமக்குன்னு ஒரு தனி பிரிவு இருக்காது என்று சொல்லி அதை அவங்க பிரித்து அவங்க சுய விருப்பத்தின்படி அமைத்து கொண்டார்கள். இவர் ஆக்கினாரு, இவர் வந்து காத்துக்கிட்டாரு, இவர் வந்து அழிச்சாரு அப்படின்னு அவங்க தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு தங்களுக்கு தாங்களே வகுத்துக்கிட்டாங்க கடவுளுடைய வழிபாட்டை. ஆனா இயேசுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படி அல்ல. இது முழுக்க முழுக்க ஒரே கடவுளாக மூவர் ஒன்றாய் செயல்பட்டு செய்தார்கள் என்று நம்ம அறிந்து கொள்வோம். ஒரு பெட்டகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு பெட்டகம் சொன்னா நீளம், அகலம், உயரம், இந்த 3 இருக்கிறது. மூணு விதமா நம்ம அதை சொல்றோம். நீளம் என்று சொல்றோம், அகலம் சொல்றோம், உயரம் சொல்றோம். இது ஒரு பெட்டகம். ஆனா 3 பெட்டகம் சொல்வதில்லை, அது ஒரே பெட்டகம் தான். வித்தியாசமும் 3 இருக்கும். அதே போல திடம், திரவம், வாயு. அதாவது ஒரு திடம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஒரு கல்லு மாதிரி இருக்குது. திரவம் சொன்னா உருகக்கூடியது, வாயுன்னு சொன்னா அதுல நீராவி இருக்குது. அதாவது தண்ணீர், நீராவி, ஐஸ் கட்டி. இது 3 இருக்குது. 3 பேர் உள்ளதா இருக்குது. ஆனா பொருள் ஒண்ணுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு அதுக்கு பேர் வந்து தனித்தனியா வைக்கிறோம். திட, திரவம், வாயுன்னு, தண்ணீர், நீராவி, ஐஸ் கட்டின்னு. ஆனா அதுக்கு பேர் 3ஆ இருந்தாலும் செயல்பாடு ஒன்று. அது ஐஸ் கட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஒளி, ஒலி, வெப்பம், இந்த 3 பேர் வைக்கிறாங்க. இந்த 3ம் ஒவ்வொரு தன்மைகளை கொண்டிருந்தாலும் இவை 3ம் அடிப்படையில மின் அலையே, அதாவது எலக்ட்ரிசிட்டி. அதுல என்ன இருக்குதுன்னா, ஒளி வருது, நல்ல வெளிச்சம் வருது. 2வது ஒலி, அதாவது சத்தம் வருது. வெப்பம், அதாவது சூடாகுது. இது 3 பேர் நம்ம சொன்னா கூட அதுக்கு ஒரே பொருள் என்னன்னா, அது வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே போலதான் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று இருந்தாலும் மனுஷன் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லணும். நான் ஒரே ஒரு மனுஷன், எனக்குள்ள இருக்கிறது ஆவி இருக்குது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்குது. இந்த எல்லாம் இணைந்தது. சத்தியமூர்த்திக்கு வந்து ஆவி, அவருக்குள்ள வந்து இன்னொரு மனுஷன் வந்து நம்ம ஆத்மா அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு பேச முடியாது இல்லைங்களா? மனுஷன் ஒரே மனுஷனா இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற செயல்பாடுகள் வேறு வேறு இருக்குது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் குமாரனாகவும் பிதாவாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும், அதே போல கர்த்தராகிய தேவன் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியாகவும் அவர் தகப்பனாகவும் இருக்கிறார். அது பரிசுத்த ஆவியானவர் அதே போல கர்த்தராகவும் குமாரனாகவும் ஆவியாகவும் இருக்கு. இவங்க 3 பேரும் 3 வடிவிலே 3 செயல்பாட்டில் இல்லாமல்
அவர்கள் ஒன்றாய் செயல்படுகிறதை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. 1 யோவான் புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசிக்கிற பொழுது, பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி. பூலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3, ஆவி, ஜலம், ரத்தம். இந்த 3ம் ஒருமைப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 3ம் எப்படி ஒருமைப்பட்டிருக்கிறதோ அதே போல ஆண்டவர் நம்மை உண்டாக்கின கடவுளும் ஒன்றாய் இருக்கிறார்கள், நமக்குள்ளும் ஒன்றாய் இருக்கிறது, நாமும் ஒன்றாய் இருக்கிறோம். கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சமயம் வாய்க்கும் போது உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பல சம்பவங்களை, உருவான சம்பவங்கள், சரித்திரத்தை நான் இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். யார் என்ன கேட்டாலும் நான் ஆண்டவர் ஆராதிக்கிறவர் ஒவ்வொரு கடவுள் ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம திருஸ்தாந்தப்படுத்தி சொல்லணும். அது கத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தணும். ஆமென்.